நமஸ்காரம். நாவுக்கரசு சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு நாள் என்னுடைய நண்பர் வீட்டுக்கு அவர்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு போனேன். அங்கே போனால் நிறைய பூஜை அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் வச்சு அவங்க எல்லாத்தையும் காமிச்சிருந்தாங்க. டிராயிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சாங்க. அந்த வீடு எப்படி பிளான் வாஸ்துபடி இருக்குதா இல்லையான்னு கேட்டாங்க. முதல்ல அவங்க மனைவிக்கு என்ன உடல் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க எனக்கு வந்ததுலேருந்து இடுப்பு வலியும் ஷோல்டர் பெயினும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இது என்னால் தாங்கவே முடியல. நான் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், பிசியோ கண்டினியூ பண்ண சொன்னாங்க, எல்லாம் பண்ணுறேன். முதல் பண்ணுற அன்னைக்கு சரியா இருக்கு, அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு பெயின் வருதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 31 வருஷமா இந்த ஃபீல்ட்லேயே இருக்கிறோம். அதனால இந்த அனுபவத்தை வச்சு இது எங்க பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி கிச்சன் போய் பார்த்தேன். இதுல என்ன காமெடினா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கிச்சன்ல பிரச்சனை இருக்கிறதுனாலதான் வாஸ்துபடி பிரச்சனை இருக்குன்னு நினைச்சாங்க. அங்க போனேன். அங்க போனாக்கா நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துல கிச்சன் சிங்க் அமைஞ்சிருந்தது. கிச்சனுடைய மேடையினுடைய அமைப்பையும் செக் பண்ணேன். பட் இது வாஸ்து பிரச்சனை இல்ல, அமைப்பு பிரச்சனை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதனுடைய டீடைல் என்னங்கிறத இப்ப நான் போர்டில் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க. ஸோ உங்க வீட்டுக்கு போனோம். உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க மேடத்தை பார்த்தேன். மேடத்தினுடைய உடல்வாகு என்ன மாதிரி கொஞ்சம் பருமனான உடல்வாகு. அவங்களுடைய ஹைட்டும் 5 அடி தான் இருந்தது. இது வாஸ்து பிரச்சனை இல்லை அப்படின்னு புரிஞ்சிடுச்சு. நம்ம அனுபவத்தினால அது என்ன பிரச்சனையா இருக்கும் கிச்சன்ல போய் பார்க்கும்போது கிச்சனுடைய மேடை அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா, அவங்க ஒரு எல் ஷேப்பான ஒரு மேடை அமைப்பு. இது அந்த மேடை அமைப்புல இந்த கார்னர்ல யாரோ வாஸ்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நார்த் ஈஸ்ட்ல கழிவு நீர் வாஸ்து கிச்சன்ல போனுச்சுன்னா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால கார்னர்ல இந்த சிங்கை கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த இடத்துல இந்த டேப்பை இங்க கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய 2க்கு 2 அந்த சிங்க். இந்த சிங்க் 2க்கு 2 அகலம். இந்த 2க்கு 2 சிங்கினுடைய டயகனல் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தினுடைய அளவு எடுத்துட்டீங்கன்னா 2.83 ஃபீட் வரும். ஸோ இவங்க என்ன மாதிரி பருமனா இருக்கிற விட்டு அவங்க நிக்கிறதுக்கு இங்க நிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து 1 அடி தள்ளி தான் நிக்க முடியும். இந்த 1 அடி தள்ளி நிக்கிறதுனால அவங்க பெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 அடிக்கு அவங்க பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இவங்க 3 அடிக்கு பெண்ட் பண்ணாதான் இந்த டேப்பும் பாத்தீங்கன்னா நார்மல் பழைய இதுல உள்ள டேப்பு தண்ணி இந்த இடத்துல தான் ஊத்தும். ஒரு 1/2 அடி தள்ளி ஊத்தும். இப்ப 1/2 அடி தண்ணி ஊத்துற விட்டு இவங்க 3 அடி கிட்டத்தட்ட இவங்க பெண்ட் பண்ணாதான் அவங்களுடைய பாத்திரத்தை அவங்க கழுவ முடியும். இதை இவங்க கழுவிட்டு இருந்ததுனால இவங்களுடைய எலும்பு தண்டினுடைய முதுகெலும்பு தண்டினுடைய இறுதியில ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சுக்கு ஒரு பெரிய அழுத்தம் உருவாகும். இந்த அழுத்தம் உருவாகிறது கண்டினியூ இவங்க பிசியோ போய் பண்ணும்போது அது ஒரு தீர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் இவங்க இந்த பாத்திரம் இழக்கும் போது திருப்பி அந்த வலி வந்துடும். இது இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத ஒரு 2 நாள் டெஸ்ட் பண்ண சொன்னேன், பண்ணாம அது அப்படிதாங்கிறத உணர்ந்துட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற சிங்கை இங்க மாத்தி இப்படி கொண்டாந்து வச்சேன். இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இதனுடைய கிச்சன் சிங்க் டேப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டேப் வச்சுட்டு இதனுடைய சென்டர் போர்ஷன்ல இப்படி தண்ணி விடுற மாதிரி வச்சேன். அப்ப இங்க வரும்போது இவங்க இங்க நின்று ஒர்க் பண்றாங்க அப்படின்னா இவங்க ஒரு 1/2 அடிக்கு மேல பெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, அது கூட தேவை இருக்காது. அப்ப இதை அவங்க 1 வாரம் இந்த பிராக்டிஸ் பண்ணி பார்த்த பிறகு இந்த இடத்துல வலி இல்லைங்கிறத புரியுற மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். அடுத்து பாத்தீங்கன்னா ஏன் ஷோல்டர் பெயின் வந்ததுங்கிறத திருப்பி பார்க்கலாம். ஷோல்டர் பெயின் ஏன் வந்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்க இந்த நார்மலா இந்த கேஸ் சிலிண்டர் கீழே வைக்கணும் அப்படிங்கறது அடிப்படையில அதனுடைய அளவு என்ன, ஹைட் என்ன, அதுக்கு என்ன வைக்கணுங்கிற முன்னனுபவம் இல்லாதனால அவங்க ஹைட் அவங்க வச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஹைட் பாத்தீங்கன்னா கிச்சன் மேடையினுடைய ஹைட். இந்த இடத்துல கிச்சன் மேடை இருக்குது, இதுதான் ஃப்ளோரிங். இந்த ஃப்ளோரிங்ல இவங்க இங்க இருக்கிறாங்க. இந்த ஃப்ளோரிங்ல இதனுடைய ஹைட்டு கிட்டத்தட்ட 36 இன்ச்சுலேருந்து 37 இன்ச்சு இந்த ஹைட் வச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல வைக்கும்போது கேஸ் ஸ்டவ் இந்த இடத்துல வைக்கிறாங்க. அது ஒரு 3.5 இன்ச்சு கிட்டத்தட்ட 3 இன்ச்சு கிட்டத்தட்ட கேஸ் ஸ்டவ் வந்துடுது. இது ஒரு 39லேருந்து 40 இன்ச்சு வந்துடுது. அதனுடைய வெசல்ஸ் இங்கே வைக்கும்போது இதனோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 இன்ச்சு 46 இன்ச்சு வந்துடுது இந்த வெசல்ஸ். இவங்க இதனுடைய பாத்திரத்தை இப்படி தூக்கி இப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்களோட ஹைட் 5 அடி அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இவங்க பாத்திரத்தை ஆல்ரெடி தூக்கும் போது ஒவ்வொரு தரையும் தூக்கி தூக்கி இறக்கும் போது அவங்க வீடு ஃபேமிலியும் ஒரு 5-6 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அதனுடைய பாத்திரத்தோட சைஸ் இதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி தூக்கி இறக்குனா இந்த பெயின் வரதான் செய்யும். ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு சர்விக்கல் ப்ராப்ளம் நார்மலாகவே இருந்துகிட்டு இருந்திருக்கு. இது இந்த மாதிரி இதில் ஹைட்டில் போடும் போது ஷோல்டர் பெயின் ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. ஸோ இந்த இதனுடைய 2 பிரச்சனையினுடைய அடிப்படை மூலம் எங்க இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம். முதல்ல சிங்க்ல நான் அதை மாற்ற சொல்லிட்டேன்.
இதுக்கு ஹைட்டை மாற்றணும்னா 2 வழி. ஒன்று, இந்த கிச்சன் மேடை முள்ள உடைச்சிட்டு ஹைட்டை கீழே இறக்கணும், இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, ஒரு பெஞ்ச் மாதிரி ஒரு ஃபுல்லாகவே வந்து உட்டில் வந்துட்டு ஒரு ஹைட் பண்ணி முதல்ல டெம்பரவரியாக இந்த ஹைட் பண்ணி ஒர்க் பண்ண வச்சேன். ஸோ ஒர்க் பண்ண வைக்கும் போது அவங்களோட ஷோல்டர் பெயின் வந்துட்டு பெரிய அளவில் குறைஞ்சதுங்கிறத அவங்க அனுபவத்தில் பார்த்ததுனால இதை ஃபுல்லாக உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி ஹைட் பண்ணோம். அப்போ எவ்வளோ ஹைட்டு வேணும் அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஹைட்டுக்கு 30 இன்ச்சு வச்சோம்னா 30லேருந்து 31 இன்ச்சு வச்சோம்னாக்கா அவங்க ஹைட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் வருதுங்கிறத உணர்ந்துக்கிட்டேன். அப்போ இதை ஒரு தம்ப் ரூல் படி 31 இன்ச்சு வச்சுக்கலாமா அப்படின்னா அது பெரிய பிரச்சனை கொடுத்துரும். அதுக்கப்புறம் நான் பிரச்சனைன்னு சொல்லாதீங்க. ஹைட்டு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 5.5 அடிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 30 இன்ச்சு கொடுத்தா அது வேற விதமான சொல்ற பிரச்சனையை கொடுத்துரும். அதனால ஒவ்வொருத்தவங்களோட யார் கிச்சன் மேஜர் யூசர் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அனுபவத்தின் அடிப்படையில் அந்த ஹைட் எவ்வளவு வச்சா சரியா இருக்கும்னு சொல்லிட்டு வைக்கணும். அந்த அடிப்படை இல்லாம நம்ம வந்து கிச்சன் மேடையை அமைச்சோம்னா அது பெரிய அளவுல வலியை கொடுத்துரும். இது ஏன் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அனுபவத்துல இவ்வளவு நாள் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நம்மளால உணர முடிஞ்சுது. இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க அதை எனக்கு கமெண்ட்ல வந்துட்டு நீங்க பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுமா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.